இந்த திக்ரை சொல்லும் காலமெல்லாம் தன்னிகர் இல்லாதவனான அந்த ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பெருமையை பறைசாற்றுகின்ற அந்த அடியானின் நாடி துடிப்புகளை பார்த்து அவன் தன் மீது வைத்த அந்த அபரிதமான நம்பிக்கையை பார்த்து ரப்புல் ஆலமீன் அவனுடைய காரியங்களை களமிறங்கி ஒவ்வொன்றாக நிறைவேற்றுகிறான் இன்ஷா அல்லாஹ். இது சாதாரணப்பட்டவங்க சொன்னதில்லை. வலிமார்களின் மணிமகுடம் கண்ணியத்திற்குரிய ஹசரத் மொஹீதீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் இந்த சமூகத்திற்கு பகிர்ந்தளித்த ஒரு சன்மானம். அதனால் வாழ்க்கையில் இந்த ஒரு வசீஃபாவை வைத்து ஆபத்துக்களை தடுத்து நிறுத்துங்கள். இந்த ஒரு வசீஃபாவை வைத்து நீண்டகால ஏக்கங்களை பூர்த்தி செய்யுங்கள். இந்த வசீஃபாவை வைத்து படைத்தவனாம் ரப்புல் ஆலமீனுடைய உள்ளத்தை கவருங்கள். இந்த வசீஃபாவை வைத்து வேலையில்லாத பட்டதாரிகள் வேலையை பெற்றுக்கொள்ளுங்கள். திருமணமாகாத பந்தங்கள் திருமணத்தை முடித்து கொள்ளுங்கள். வாழ்வாதாரம் இழந்த மக்கள் வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உலகில் ரிசுக்கின் அபிவிருத்தி கிடைக்க வேண்டும் என்று அலைவாகின்ற மக்கள் உணவின் ரிசுக்கில் அபிவிருத்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வலிமார்களின் மணிமகுடம் கண்ணியத்திற்குரிய மொஹீதீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் ஞானமாக அருளிய ஒவ்வொன்றுமே வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய பொக்கிஷங்கள். குறிப்பாக அவர்களால் கற்றுத்தரப்பட்ட ஒவ்வொரு திக்ர்களும் பெரும் பெரும் பலாபலன்களையும் பெரும் பெரும் நியாமத்துக்களையும் நமக்கு கைமேல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர்களால் காட்டித்தரப்பட்ட அத்தனை வசீஃபாக்களும் பலாய் முசீபத்துக்களிலிருந்தும் பெரும் துன்பத் துயரங்களிலிருந்தும் மலை போன்ற பேரதிர்ச்சிகளிலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. ஹசரத் மொஹீதீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு அன்னாரை பற்றி நாம் உங்களுக்கு பெருவாரியாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையான ஒரு அற்புதமான ஒரு தாய். அந்த தாய்க்கு மகனாக பிறந்தது. அந்த தாயின் மிகச்சிறந்த உபதேசமான வாழ்க்கையிலே ஒரு துளி கூட நீ போய் பேசக்கூடாது என்ற அந்த பெரும் உபதேசத்தை நெஞ்சில் நிறுத்தி எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கத்தி முனைக்கு தன் கழுத்து வந்தாலும் எந்த காலத்திலும் போய் பேசாமல் உறுதியாக ஈமானில் யகீனாக இருந்த அந்த காரணத்தினால் அவர்கள் மூலமாக நிறைய மக்கள் தீனுல் இஸ்லாத்தை தழுவினார்கள். திருடர்கள் ஹிதாயத்து பெற்ற அந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆயிரக்கணக்கான மக்களின் மிகச்சிறந்த ஆசானாக, ஏன் வலிமார்களுக்கெல்லாம் சிறந்த ரோல் மாடலாக அவர்கள் திகழ காரணம் அவர்களுக்குள் இருந்த அந்த தாய் அன்பு, தாயின் வார்த்தைகளை மீறாமை, உண்மை உண்மை உண்மை, சத்தியம் சத்தியத்திற்கு மாற்றமான அசத்தியத்தை துளிகூட ஏற்றுக்கொள்ளாமை. இந்த ஒரு பண்பின் காரணமாக அவர்கள் எதை சொன்னாலும் அது பெரும் ஞானமாக ஞான கருவூலமாக பாதுகாக்கப்பட்டு மக்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது. அந்த ஒரு அற்புதமான மகான் நம்முடைய கஷ்ட நஷ்டங்கள் தீர படைத்தவனுடைய அற்புதமான பெயர்களை தன்னுடைய அறிவு ஞானத்தால் வார்த்தெடுத்து நமக்கு தந்த ஒரு அற்புதமான கொடை இந்த வசீஃபா, இந்த திக்ர். எங்கே பாருங்கள். அல்லாஹு காஃபி கசத்துல் காஃபி வஜத்துல் காஃபி லிக்குல்லில் காஃபி கஃபானில் காஃபி வலில்லாஹில் ஹம்து. திரும்பவும் சொல்கிறேன். அல்லாஹு காஃபி கசத்துல் காஃபி வஜத்துல் காஃபி லிக்குல்லில் காஃபி கஃபானில் காஃபி வலில்லாஹில் ஹம்து. திரும்பவும் சொல்கிறேன். அல்லாஹு காஃபி கசத்துல் காஃபி வஜத்துல் காஃபி லிக்குல்லில் காஃபி கஃபானில் காஃபி வலில்லாஹில் ஹம்து. திரும்பவும் சொல்கிறேன். அல்லாஹு காஃபி கசத்துல் காஃபி வஜத்துல் காஃபி லிக்குல்லில் காஃபி கஃபானில் காஃபி வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹ் எனக்கு போதும். கசத்துல் காஃபி, அந்த அல்லாவைத்தான் நாடினேன். வஜத்துல் காஃபி,
எனக்கு போதுமானவனாக அந்த இறைவனை நான் பெற்றுக்கொண்டேன். லிகுல்லில் காஃபி கஃபானில் காஃபி, எனக்கு போதுமானதைப் போல ஒவ்வொருவருக்குமே அவன் போதுமானவன். வலில்லாஹில் ஹம்த், எல்லா புகழும் அந்த அல்லாஹ்வுக்கே உரியது. என்ன அற்புதமான பொருளடக்கம் உள்ள இந்த வசீஃபா, இந்த திக்ர் இறைவனையே போதுமாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான ஆற்றல் படைத்த இந்த வசீஃபா இறைவனையே போதுமாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான மனோநிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதைவிட உலகத்தில் ஒரு மோமினுக்கு வேறு என்ன சிறப்பு வேண்டும் படைத்தவனை விட? திக்ரே கௌசியா என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு அற்புதமான வசீஃபாவை, இந்த திக்ரை தினசரி, கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் கடினமானது தான், ஆனாலும் எனக்கு என் ரப்பே போதும் என்ற அந்த ஒரு ஆத்மார்த்தமான அந்த ஒரு கெத்தான வார்த்தை, என் ரப்பே எனக்கு எல்லா வகையிலும் போதும், எல்லா வகையிலும் அவனே எனக்கு நேர்வழி காட்டி, அவனே எனக்கு எல்லாமும் அப்படின்ற மாதிரி பொருள்படக்கூடிய அந்த ரப்பின் இஸ்ஸத்தை, அவனுடைய ஜலாலியத்தை பறைசாற்றக்கூடிய இந்த திக்ரை சொல்லும் காலமெல்லாம் தன்னிகர் இல்லாதவனான அந்த ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பெருமையை பறைசாற்றுகின்ற அந்த அடியானின் நாடி துடிப்புகளை பார்த்து, அவன் தன் மீது வைத்த அந்த அபரிதமான நம்பிக்கையை பார்த்து ரப்புல் ஆலமீன் அவனுடைய காரியங்களை களமிறங்கி ஒவ்வொன்றாக நிறைவேற்றுகிறான் இன்ஷா அல்லாஹ். இது சாதாரணப்பட்டவங்க சொன்னதில்லை. வலிமார்களின் மணிமகுடம் கண்ணியத்திற்குரிய ஹசரத் மொஹீதீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் இந்த சமூகத்திற்கு பகிர்ந்தளித்த ஒரு சன்மானம். அதனால் வாழ்க்கையில் இந்த ஒரு வசீஃபாவை வைத்து ஆபத்துக்களை தடுத்து நிறுத்துங்கள். இந்த ஒரு வசீஃபாவை வைத்து நீண்டகால ஏக்கங்களை பூர்த்தி செய்யுங்கள். இந்த வசீஃபாவை வைத்து படைத்தவனாம் ரப்புல் ஆலமீனுடைய உள்ளத்தை கவருங்கள். இந்த வசீஃபாவை வைத்து வேலையில்லாத பட்டதாரிகள் வேலையை பெற்றுக்கொள்ளுங்கள். திருமணமாகாத பந்தங்கள் திருமணத்தை முடித்து கொள்ளுங்கள். வாழ்வாதாரம் இழந்த மக்கள் வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உலகில் ரிசுக்கின் அபிவிருத்தி கிடைக்க வேண்டும் என்று அலைவாகின்ற மக்கள் உணவின் ரிசுக்கில் அபிவிருத்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் கண்ணியத்திற்குரிய ஹசரத் மொஹீதீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னாருடைய துஆபரக்கத்தை பெற்ற நன்மக்களாக ஆக்குவதோடு அவர்களால் யாத்தளித்த இந்த திக்ரை தொடர்ந்து ஓதுவதன் காரணமாக அவர்களுடைய துஆபரக்கத்தையும் நமக்கு நசீபாக்குவானாக. அவர்களுடைய வழிமுறைகளையும் அல்லாஹ் பின்பற்ற செய்வானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன உங்கள் சகோதரன் எனக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.